ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப் பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற விரதமாக கருதப்படுவது கந்த சஷ்டி விரதமாகும். மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டியான மகா கந்த சஷ்டியில் விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும். ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சப்தமி வரையிலான 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம்தான் கந்த சஷ்டி விரதம். இந்த ஆண்டு பிரதமை திதி அக்டோபர் 21 மாலை 5:49 மணி துவங்கி அக்டோபர் 22 மாலை 7:40 வரை உள்ளது. அதனால் 22 இரவு சஷ்டி துவங்கி விடுகிறது. அக்டோபர் 22 துவங்கி அக்டோபர் 28 வரையிலான 7 நாட்கள் மகா கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். சிலர் கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்கள் மட்டுமே கடைபிடித்து சூரசம்ஹாரம் நிறைவடைந்ததும் விரதத்தை நிறைவு செய்து விடுவார்கள். ஆனால் சூரசம்ஹாரம் முடிந்து வள்ளி தேவியானையை திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் இருக்கும் சமயத்திலேயே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கந்த சஷ்டி விரதம் என்பது 7 நாள் விரதமாகும். கந்த சஷ்டி விரதம் இருந்தால் செல்வம் சேரும், தீர்க்க முடியாத நோய்கள் தீரும், திருமணம் நடைபெற, வேலை கிடைக்க, வீடு வாங்க, வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கின்றதோ அவை அனைத்தும் கிடைக்கும். அனைத்து வகையான தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விரதம் கந்த சஷ்டி விரதம். கந்த சஷ்டி விரதம் இருப்பதில் பல வகைகள் உண்டு. 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை மட்டும் சாப்பிடாமல் இருப்பது, 1 வேளை மட்டும் சாப்பிட்டு 2 வேளைகள் சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் மட்டும் குடித்து 7 நாட்களும் உணவு ஏதும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது, மிளகு விரதம், இளநீர் விரதம், பால் பழம் சாப்பிட்டு இருக்கும் விரதம், காய்கறி மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, பழச்சாறு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, 7 நாட்களும் யாருடனும் பேசாமல் மௌனமாக விரதம் இருப்பது என பல வகைகளில் விரதம் இருக்கலாம். இவற்றில் அவரவரின் உடல்நிலை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப முறையை தேர்வு செய்து கடைபிடிக்கலாம். கந்த சஷ்டி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றால் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோர் இந்த விரதம் இருப்பதை தவிர்க்கலாம். பெண்களுக்கு விரதம் இருக்கும்போது மாதவிடவாய் வந்துவிட்டால் பூஜை அறைக்கு செல்லாமல், பூஜை எதுவும் செய்யாமல் வெளியில் இருந்தபடி விரதத்தை தொடரலாம். மாலை அணிந்து காப்பு கட்டித்தான் கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்கக்கூடாது. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தரையில் புதிதாக ஒரு விரிப்பு விரித்து படுத்துக்கொள்வது அத்தியாவசிய அலுவலக பணி தவிர மற்ற நேரத்தில் காலில் செருப்பு அணிவதை தவிர்ப்பதே சிறப்பானதாகும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.